ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு, நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வெந்தயம் கொஞ்சோண்டு இதை சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது வறுத்துக்கினதுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கலாம். இப்போயே மிளகாய் போட்டால் தீஞ்சிரும். அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு வறுந்து வந்ததுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கலாம். கடுகு பொரியுது இப்போ தான். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, வெந்தயம் கொஞ்சோண்டு, பூண்டு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வறுந்து வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி கட்டியாக எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட தேவையான அளவு உப்பு, தூள் போட்டு சேர்த்துருக்குறோம். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வாங்க, நிலக்கடலாம் வறுந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா வறுந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி தண்ணியிலே மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுருக்குறோம். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. புளிக்குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரக்குள்ளே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதித்து வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் மேலே வரணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் நல்லா கொதிக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாக்கா ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு இதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ போட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.